ஹalleluya ஹalleluya அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. கர்த்தருடைய பிரதான கிருபை நமக்கு இந்த காலங்களில் திரும்ப உண்டாயிருந்தபடினாலே அநேகருக்கு கிடைக்காத பாக்கியத்தின் சிலாக்கியத்தின் தேவனாய் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கூட தேவனாய் கர்த்தர் கூட்டி வழங்கி நம்மளுக்கு ஜீவனையும் கூட்டி தந்து தேவனாய் கர்த்தர் தாமே அவருடைய சன்னிதானமாகிய அவருடைய பரிசுத்தம் உள்ள ஆலயத்தில் கடந்து வந்து அவரை பணிந்து குனிந்து கொள்வதற்கு, அவருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை செய்வதற்கு இறைவன் இம்மட்டும் எனக்கும் உங்களுக்கும் கூட தேவனாய் கர்த்தர் தாமே கிருபை பாராட்டி இருக்கிறார். அவைகளுக்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நேற்றைய நாட்களில் இந்த நாள் பரிசுத்த ஆராதனைக்காக ராக்காலங்களே என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறது. ஆராதனை செய்வதற்கும் ஆராதனை நடத்துவதற்கும் கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியிலே அவருடைய பரிசுத்த வார்த்தையை வெளிப்படுத்தி அவர் அருள்கிற வார்த்தையினாலே, பரிசுத்த ஆவியானவர் அருள்கிற வார்த்தையினாலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்வதற்கும் நான் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமான ஒன்றாக இருந்தபடினாலே ராக்காலத்தில் பின்னிரவு வரைக்கும் நான் தேவ சமூகத்திலே காத்திருந்து விட்டு திரும்பவும் நான் அதிகாலை வேளையில ஒரு 4 மணிக்கு முன்பாகவே நான் விழித்து கொண்டு நான் எழுந்து தேவனுடைய சமூகத்தில் இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நான் திரும்பவும் தேவ சமூகத்தில் காத்திருக்க ஆரம்பித்தேன். அப்படி நான் காத்திருக்க ஆரம்பித்து என் கண்களை நான் மூடி இறைவனை நான் சோதரிக்க ஆரம்பித்த பொழுது என்னுடைய ஆவிக்குரிய கண்களை என் தேவனாய் கர்த்தர் தான் திறந்து கொடுத்து ஒரு காரியத்தை நான் காணும்படியாக கர்த்தர் செய்தார். அதற்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் நன்றியோடு சோதனை செலுத்திக் கொள்கிறேன். என்னுடைய புறக்கண்கள் மூடி இருக்கிறது, என் அகக்கண்கள் திறந்து கொண்டது. அல்லேலூயா. அதற்காக என் ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன். அப்பொழுது நான் என் அகக்கண்கள் திறக்கப்பட்டவனாக நான் பார்க்கிற பொழுது என்னுடைய நெற்றியிலே புதிய எருசலேம் என்று ஒரு என்கிறான் அந்த வார்த்தை என்னுடைய நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கிறதை நான் கண்டு என் தேவனாய் கர்த்தரை நான் அதிகமாக நான் என்ன செய்தேன், பணிந்து குனிந்து கொண்டேன். அதற்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன். இன்றைக்கு அநேக பேர் புதிய எருசலேம் சபையாக இருந்து விழுந்து போன அநேக ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய சித்தம் செய்யாதிருக்கிற ஊழியக்காரர்கள், சுய சித்தம் செய்கிறதான ஊழியக்காரர்கள், விழுந்து போனதான ஊழியக்காரர்கள், கர்த்தருக்கு துரோகம் செய்ததான ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய சபையை உரையாதைக்கு முன்பாக தூசிக்கப்படும்படியாக பல காரியங்களை துணிகரமாக செய்துவிட்டு, வேதம் சொல்லுகிறது போல பாவம் செய்துவிட்டு வாயை அப்படியாக துடைத்துக் கொண்டு நான் உத்தமன், நான் உத்தமன், நான் பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான அநேகர் என்னை குறித்து சொல்லுகிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது இவன் புதிய எருசலேம் சபையே இல்லை. இந்த சாலமோன் ஊழியக்காரர் புதிய எருசலேம் சபையே இல்லை. அவர் புதிய எருசலேம் சபையில் இருந்து போய்விட்டார், எங்களை விட்டு போய்விட்டார். ஆனபடினால் நாங்கள் அவர் புதிய எருசலேம் சபை இல்லை என்று சொல்லி இன்றைக்கு துணிகரமாக அவர்கள் என்னை குறித்து தவறான காரியங்களை இன்றைக்கு சொல்லுகிற காலமாக இருக்கிறது. துர்ச்சாட்சி சொல்லுகிற காலமாக இருக்கிறது, பொய் சாட்சி சொல்லுகிற காலமாக இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட காலத்திலே தேவனாய் கர்த்தர் நான் இப்படி ஒரு காரியத்தை நான் காணும்படியாக என் தேவனாய் கர்த்தர் தாமே எனக்கு கிருபை செய்து என்னை கர்த்தர் தட்டி கொடுத்து பலப்படுத்தி வருகிறதுக்காகவும் நீ புதிய எருசலேம் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு நாமம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் என் கண்கள், என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் காணும்படியாக தேவனாய் கர்த்தர் தாமே இந்த காலங்களில் கிருபை செய்தார். அதற்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்திக் கொள்கிறேன். மனிதர்கள் என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவர்கள் விழுந்து போன மனிதர்கள், மாம்சத்துக்கு உட்பட்ட மனிதர்கள், ஆவியில ஆரம்பம் பண்ணி மாம்சத்திலே முடிந்து போன மனிதர்கள், ஹalleluya, அவர்கள் எனக்கு சாட்சி பகர வேண்டியது இல்லை. என்னுடைய தேவனாய் கர்த்தர் எனக்கு சாட்சி பகர்வராக இருக்கிறார். எனக்குள்ளாக இருக்கிற என் தேவன், புதிய எருசலேமின் தேவன், திருச்சபையின் தேவன், எனக்குள்ளாக இருக்கிற தேவன் என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறவராக இருக்கிறார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் சோத்திரம் செலுத்துகிறேன். இப்படி ஒரு காரியத்தை என் கண்கள் என்ன செய்த ஆவிக்குரிய கண்கள் நான் கண்டேன். அதற்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன். அப்படி நான் கண்ட பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்து இந்த வார்த்தை நாளில் பிரசங்க வாக்கியமாக தேவனாய் கர்த்தர் தந்திருக்கிறார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்திலே
12வது வசனத்தை நம்முடைய தேவனாய கர்த்தர் தாமே இந்த நாளில் நமக்கு பிரசங்க வாக்கியமாக தேவனாய கர்த்தர் தந்திருக்கிறார். அவைகளுக்காக நாம் தேவனாய கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை ஒருவர் சத்தமாக எழுந்து நின்று வாசிக்கலாம். நல்ல பக்கத்துல மைக்க வைங்க, ஏன் கீழே தள்ளுறீங்க? ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என்னுடைய தேவனுடைய நாமத்தையும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என்னுடைய தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் ஆமென் அல்லேலூயா. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நம்முடைய ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. பரலோகத்திலும் பூமியிலும் சபையின் நாமம் புதிய எருசலேமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பிக்கிற ஒரு திட்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக நாம் தேவனாய கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. பூலோகத்திலே புதிய எருசலேம் என்கிற நாமம் யாருடைய நெற்றியிலே யார் மேலே எழுதப்படுகிறதோ அவர்கள் தான் இந்த பரலோகத்திலும் இருக்கிறதான அந்த புதிய எருசலேமில் அந்த புதியவான புதிய பூமியில தோன்ற போகிறதான இறங்க போகிறதான அந்த பரிசுத்தம் உள்ள சபையாக அவர்கள் என்ன செய்வார்கள்? அங்கேயும் இருப்பார்கள், அங்கேயும் அவர்களுக்கு அந்த நாமம் தெரிவிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஆலோசனை தருகிறமைக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. அப்படியானால் பரலோகத்திலும் திருச்சபையுடைய நாமம் புதிய எருசலேமாக இருக்கிறது, பூமியிலும் அவருடைய நாமம் புதிய எருசலேம் சபையுடைய நாமம் புதிய எருசலேம் சபையா இருக்கிறது. வேற எந்த பேரும் பூமியிலும் இல்லை, பரலோகத்திலும் இல்லை, மற்றதெல்லாம் சபை இல்லை என்று சொல்லி நாம் திட்டமாக காலகாலமாக நாம் சொல்லி வருகிறோம். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன். அதற்காக என் தேவனாய கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. புதிய எருசலேம் சபை என்று மாறித்தட்டி கொண்டவர்கள் எல்லாம் தலைமையாவுடைய மரணத்துக்கு முன்பாக உபதேசத்திலும் பல காரியத்தில் விழுந்து போனதும் இல்லாமல் சபைக்கும் தேவனுக்கும் துணிகரமாக விரோதமாக எழும்பி துரோகம் செய்து விட்டபடினாலே இன்றைக்கு நாங்கள் புதிய எருசலேம் என்று சொல்லி வெளிப்படையாக அறிவிப்பது அவர்களுக்கு வாய் இல்லாமல் போய்விட்டது. இதுதான் இன்றைக்கு உண்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்காக நான் ஆண்டவருக்கு நான் அதிகமாக என்ன செய்கிறேன்? நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நானோ இன்றைக்கு தேவனுடைய கிருபையினாலே இரக்கம் பெற்று நான் புதிய எருசலேமாக இருக்கிறேன் என்று சொல்லி தேவனாய கர்த்தருடைய சமூகத்தில் அறிவிக்கத்தக்கதாக தேவனாய கர்த்தர் எனக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டி இருக்கிறார். அந்த நல்ல தயவுக்காக நான் தேவனாய கர்த்தருக்கு நான் என்ன செய்கிறேன்? அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதை உறுதிப்படுத்தும்படியாக தேவனாய கர்த்தர் காலங்களிலே எனக்கு அவ்வப்பொழுது தேவனாய கர்த்தர் தான் வெளிப்பட்டு எனக்குள்ளாய் இருக்கிற என்னுடைய தேவனாய கர்த்தர் திருச்சபையினுடைய தேவனாய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அந்த காரியங்களை உறுதிப்படுத்திக் கொண்டே வருகிறார். அதற்காக என் தேவனாய கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே இனி நிகழப்போகிற காரியங்கள் அங்கே நமக்கு தீர்க்கமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தீர்க்க தரிசனம் என்று நாம் சொல்லுகிறோம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. வாசித்து பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. 2-3 வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். அவர்களுடைய இருந்து அவருடைய தேவனாக இருப்பார் அவர் என்று சொல்லி இங்கே தெளிவாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கே கட்டுகிறது அதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆதி திருச்சபை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாடு பெந்தெகோஸ்து நாளிலே தேவனால் எழுப்பப்பட்ட பொழுது
அந்த சபையை குறித்து முன்னதாகவே தேவநாயகத்தை தம்முடைய அப்போஸ்தலராக இருந்ததான பேதுருவிடத்திலே இப்படி சொன்னார், நீ கெட்டுகிறது அல்லது எதுவோ அது பரலோகத்திலும் கெட்டப்பட்டிருக்கும், ஹல்லேலூயா என்று சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறார். அப்படியானால் பூமியில தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அது தேவனுடைய திருச்சபையாக இருக்கிறது. அந்த வாசஸ்தலமாகிய திருச்சபையிலே தேவனாய கர்த்தர் வாசம் பண்ணுகிறார், உலாவுகிறார், நடமாடுகிறார். அங்கே அவர் சிம்மாசனபதியாக தேவனாய கர்த்தர் வீற்றிருக்கிறார். அவர்களோடு கூட தேவன் இருக்கிறார், அவர்களுக்குள்ளும் தேவன் இருக்கிறார், அவர்களும் தேவனோடு கூட இருக்கிறார்கள். அப்படியான சபை என்று சொன்னால் தேவனுடைய வாசஸ்தலம், அவர் வாசமாய் இருக்கிற அவருடைய ஸ்தலம். பூமியிலே அவர் வாசமாய் இருக்கிறார், பரலோகத்திலே அவர் எப்படி வாசமாய் இருக்கிறாரோ, பரலோகத்திலே எப்படி அவர் அங்கே வீற்றிருக்கிறாரோ, அப்படி போல பூமியிலேயும் மனுஷனுக்குள்ளே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அது தேவனுடைய திருச்சபையா இருக்கிறது. அந்த திருச்சபைக்கு கர்த்தர் புதிய எருசலேம் என்று வேதத்தில் பெயர் சொல்லி இருக்கிறார். அந்த பெயர் இன்றைக்கு கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய திருச்சபையாக இருக்கிறதான நம்முடைய சபைக்கு தேவனாய கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதற்காக நாம் தேவனாய கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 18-19 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. அங்கே இப்படி பேதுருவிடத்திலே கர்த்தர் இப்படி சொன்னார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சபையை எழுப்பின தலைமை அப்போஸ்தலர் ஐயா அவர்கள் இந்த திருச்சபை எழுப்புவதற்காக தேவனாய கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டு அவருக்கு தேவனாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமாகி அவரோடு இடைப்பட்டு சபையை எழுப்பு, என்னுடைய சபையை கட்டு என்று சபையை கட்டு என்று அவருக்கு கர்த்தர் தாமே கட்டளை உத்தரவும் பிறப்பித்த பொழுது அதை ஏற்று தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது, ஆண்டவரே, உலகத்தில் எத்தனையோ சபைகள் இருக்கிறது, பல பேர்கள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான பேர்களை தங்களுடைய சபைகளுக்கு நாமகரணம் சூட்டி இருக்கிறார்கள். நீர் என்னுடைய சபையை கட்டு என்று சொல்லுகிறீர், உம்முடைய சபைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது புதிய எருசலேம் சபை என்று நீ பேர் வை, நாமகரணம் சூட்டு என்று சொல்லி கர்த்தர் சொன்னார் என்று சொன்ன பொழுது, அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற தேவனுடைய நகரம் அல்லவா என்று சொல்லி கேட்ட பொழுது, ஆமா, பரலோகத்திலும் திருச்சபை நாம புதிய எருசலேமாக இருக்கிறது, பூலோகத்திலும் நான் கட்டுகிற சபைக்கு நாம புதிய எருசலேமே என்று சொல்லி கர்த்தர் சொல்லி, ஏன் என்று சொன்னால் இங்கே பூமியிலே நீ எதை கட்டுவாயோ அதை நான் பரலோகத்தில் கட்டுவேன் என்று அவர்களுக்கு ஆண்டவர் திட்டமான காரியங்களை சொல்லி சபைக்கு புதிய எருசலேம் சபை என்று பேர்வை என்று சொன்னார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதை நாம் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, நாம் ஆவியிலும் அனுபவத்திலும் இது கர்த்தருடைய சபை என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். விசேஷமாக திட்டமாக நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதற்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். மத்தேயு 16:18-19 வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பூலோகத்திலே நீ எதை கட்டுவாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லுகிறது என்று சொன்னால் பாவம் அது பாவம் அல்லது தேவனுக்கு மாறான காரியங்கள் முற்றிலுமாக அந்த சபையை கெடுத்து அதை இல்லாமல் ஆக்கி விடுவதில்லை என்று சொல்லி அதனுடைய பொருளாக அர்த்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசலாகிய பாவம் தான் பாதாளத்தின் வாசல், பரிசுத்தம் தான் பரலோகத்துக்கு வாசல். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தமாக இருந்தோமானால் பரலோகத்துக்கு போவோம். நாம் பரிசுத்தம் இல்லாமல் பாவிகளாக பாவம் செய்கிறவர்களாக நாம் தேவ சமூகத்தில் காணப்படுவோம் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறவர்கள் பாவிகளாகவே தொடர்ந்து காணப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. நாம் சபையில் இருந்தாலும், பரிசுத்தமுள்ள சபையில் இருந்தாலும், பரிசுத்த வேத எழுத்துக்களையும் இறைவனுடைய கட்டளை பெருமானங்களையும்
நாம் தீர்க்கமாக அறிந்திருந்தால், நமக்கு போதிக்கப்பட்டிருந்தாலும் நாம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், நாமும் தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் அகற்றப்பட்டு போவோம். நாம் பரலோகத்துக்கு போக முடியாது என்பதுதான் அதனுடைய காரியமா இருக்கிறது. அப்படியானால் ஒரு இருண்ட காலம் போல தலைமையாவுடைய மரணத்துக்கு பிற்பாடு திருச்சபை காலங்கள் காணப்பட்டது ஒரு வகையில ஒரு வருத்தமான காரியம்தான். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஆனாலும் இந்த பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று இங்கே எழுதியிருக்கிறது போல, அது மேற்கொண்டு விட்டால் முடிந்து விட்டது என்று அர்த்தம். அது போராடினது. இந்த 10 ஆண்டுகளில் தலைமையாவுடைய மரணத்துக்கு பிற்பாடு எப்படியாவது பாவத்திலும் பலவிதமான அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் உள்ளே கொண்டு வந்து, மனிதருக்குள்ளே கொண்டு வந்து, தேவனுடைய மனிதர்கள் என்று சொல்லப்பட்டவர்களுக்குள்ளே கொண்டு வந்து அவருடைய சுயத்தை தூண்டிவிட்டு, அவருடைய மாம்சங்களை எழுப்பிவிட்டு துணிகரமான காரியங்களை செய்து எப்படியாவது இந்த கடைசி காலத்தில் தேவனால் எழுப்பப்பட்டதான இந்த கர்த்தருடைய சபையாக புதிய சபையை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்தான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் சபை இருக்கிறது, இப்பொழுது சபை இருக்கிறது. ஆனால் சொல்லி அவர்கள் சபை இல்லை. இதற்கெல்லாம் காரணவாதி இருந்தவர்கள் சபை என்று படம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தங்களை பரிசுத்தவான்கள் போல அவர் ஜனங்களுக்கு முன்பாக நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், தங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவருடைய கிரிகள் எல்லாம் கர்த்தர் அறிவார். உண்மை உள்ள மனிதர்களும் தேவனுடைய ஜனங்களும் என்ன செய்வார்கள்? அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் தேவனோடு இருந்த காலம் ஒன்று உண்டு. ஆனால் இப்பொழுது அவர்கள் தேவனோடு கூட இல்லை, தேவனும் அவர்களோடு கூட இல்லை. அவர்கள் புதிய எருசலேம் இல்லை. ஹல்லேலூயா! அவர்கள் உண்மையில புதிய எருசலேம்காரங்களா இருந்திருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க தங்களை என்ன செய்த, தங்களுடைய புதிய எருசலேமுடைய நாமத்தை புறஜாதிகளும் அந்நியர்களும் பிற கிறிஸ்தவர்களும் தூசிக்கிற மாதிரி துணிகரமான காரியங்களை செய்து சபைக்கு அபகீர்த்தி உண்டாக்கி இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா! ஜனங்கள் அப்பாவியான ஜனங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கண்கள் திரைக்கப்பட்டு இவர்கள் யார் என்பதை சீக்கிரமாக அவர்கள் அறியும்படியாக தேவனாய் கர்த்தர் செய்து இவர்களை விட்டு விலகி ஓடி வருவதற்கு கர்த்தர் சீக்கிரமாக தயவு செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நான் என் தேவனிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறேன். அவைகளுக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அதற்காக நான் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். சங்கீதம் 147:2 கூட நீங்க எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அங்கே என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இதனால சபைக்குள்ளே ஆத்துமாக்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் மெய்யான ஊழியமும் மெய்யான சபை இல்லாமல் பொய்யான ஊழியர்களுக்கு பின்பாகவும் பொய்யான ஊழியர்களுக்கு பின்பாகவும் கடந்து போய் கொண்டிருக்கிற மக்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி சேர்க்கும்படியாக தேவனாய் கர்த்தர் தாமே இன்னும் திருச்சபை தேவனாய் கர்த்தர் உயிரோடு கூட தான் ஜீவனோடு கூட தான் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் அதற்கு சாட்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா! எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஆமா, ஆத்மா செத்தவர்கள் தான் தேவ சமூகத்தில் நின்று தேவனாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். இன்றைக்கு அதற்காக நான் தேவனாய் கர்த்தரே நாமத்துக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் ஆத்மாவையும் என் ஜீவனையும் என் பரிசுத்த வாழ்க்கையும் திருச்சபையின் மேல் உள்ள அன்பையும் பக்தி வைராக்கியத்தையும் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற பக்தியும் வைராக்கியத்தையும் தேவனாய் கர்த்தர் இன்று வரைக்கும் நிலைநிறுத்தி தற்காத்து புதிய எருசலேம் என்கிற நாமகரணத்தை எனக்கு சூட்டி இருக்கிறமைக்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 147:2 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படினால திருச்சபைக்குள்ளும் சிதறி இருக்கிற தேவனுடைய ஜனங்களை தேவனாய் கர்த்தர் தம்முடைய சபைக்குள்ளாக தேவனாய் கர்த்தர் திரும்பவும் கூட்டி சேர்க்கிற காலமாக இருக்கிறது. இப்பொழுது சூழ்நிலை நிமித்தம் ஜனங்கள் குழம்பி போயிருக்கிறார்கள், அல்லது மனிதர்களால் பொய்யான மனிதர்களாய்
தங்களை பரிசுத்தவான்களை போல காட்டிக் கொள்கிற மனிதர்களால் அவங்க வஞ்சிக்கப்பட்டு தவறானவர்களுக்கு பின்னாலே சபை இல்லாத சபை என்று லாபகரணம் சூட்டப்படாமல் சபைக்கு விரோதமாக, சபையுடைய சத்தியங்களுக்கு, சட்டத்திட்டங்களுக்கு விரோதமாக, உபதேசங்களுக்கு விரோதமாக துணிகரமாக தாங்களும் பலி விலகி மக்களையும் தங்களுக்கு முன்பால் இழுத்துக் கொண்டிருக்கிற பொல்லாத மனிதர்களை இனங்கொண்டு கண்டிப்பாக சிதறி இருக்கிறான். அவர்கள் திரும்பவும் ஒரே சபையாக தேவனாய் கர்த்தரால் கூட்டி சேர்க்கப்படக்கூடிய காலங்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை என்பதை நான் ஆவியில உணர்கிறேன். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே மந்தையும் ஒரே பேப்பனுமாக திரும்பவும் ஜனங்கள் இந்த கடைசி நாட்களில் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்று இறைவனாய் இயேசு முன்மொழிந்து கலந்து போயிருக்கிறார், சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அவர் வார்த்தை ஒரு காலம் போய்க்காது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் 10:16 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. இந்த தொழுவத்திலே இல்லாமல் வேறு ஆடுகளையும் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், அவைகளும் என் சத்தத்துக்கு, என்னுடைய வேத வசனத்துக்கு நான் சொல்லி எழுதி வைத்து விட்டு போயிருக்கிற வார்த்தைகளுக்கு, நான் அப்போஸ்தலருக்கு போதித்ததை அவர்கள் மூலமாக நான் எழுதி வைத்திருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு அந்த ஜனங்களும் இந்த ஜனங்களை போல, உங்களை போல, என்னை போல மிகுந்த கவனமாக அவருடைய சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுப்பார்கள். அப்படின்னு சொன்னா கவனமாக கேட்டு அதுக்கு தங்களை அப்படி நடக்கிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லி அதனுடைய காரியமா இருக்கிறது. வாசிங்க. அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேப்பனுமாக ஆகும்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ரொம்ப தெளிவாக நமக்கு இங்கே சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இன்றைக்கு அநேக நாமங்கள் இல்லை, சபை என்கிறதான காரியங்கள் நடக்கிறது. ஆனாலும் அவைகள் எல்லாம் சபைகளா என்பது கேள்வியா இருக்கிறது. இல்லை, புதிய சபை என்று சொல்லிக்கொண்டு போர்டு வைத்துக்கிட்டு ஊழியர் நடத்துகிற ஊழியக்காரர்கள் எல்லாம் புதிய சபை என்கிற ஒரு அங்கீகாரத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறார்களா? தலைமையின் மரணத்துக்கு பிற்பாடு நடந்த எல்லா காரியத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார், நாமும் அறிந்திருக்கிறோம். இவர் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இப்போ அதிகமா சொல்றது கூட கிடையாது, சபையை பத்தி சொல்றதே கிடையாது, சபையை பத்தி பிரசங்கிக்கிறதே பொதுவாக இன்றைக்கு அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் செய்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் சபையில் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும், அவர்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு உண்டு, நம்ம இப்ப சபையில் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் இவர்கள் சபையை குறித்து என்ன செய்கிறது இல்லை, இப்பொழுது அதிகமாக பிரசங்கம் பண்ணுகிறது இல்லை, அல்லது நான் சபையா இருக்கிறேன் என்று சொல்லி இவர்கள் சொல்லுகிறது இல்லை, சபை தேவை என்று இவர்கள் சொல்லுகிறது இல்லை, சபை அவசியம் என்று சொல்லுகிறது இல்லை. நல்ல பாருங்க, இந்த 10 ஆண்டு 11 ஆண்டு கிட்ட ஆகிவிட்டது ஐயா மரித்த பிற்பாடு அவர்கள் சொன்னார்களா, சொல்லுகிறார்களா? இல்லை, சொல்லுகிறது இல்லை, சொல்ல மாட்டார்கள், சொல்ல முடியாது. கர்த்தர் எனக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நான் சபையா இருக்கிறேன், நான் திருச்சபையா இருக்கிறேன், புதிய சபையா இருக்கிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. சபை என்று சொன்னால் கர்த்தருடைய சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருடைய சரீரமா இருந்தால் கர்த்தருடைய ஜீவன் அதுக்குள்ளே இருக்க வேண்டாம். கர்த்தருடைய ஜீவன் அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அது கர்த்தரை போல பலமுள்ளதாயும் வல்லமையுள்ளதாயும் பரிசுத்தமுள்ளதாயும் அது உயிர் உள்ளதாக இருக்கும். நான் கர்த்தருக்குள் ஜீவிக்கிறேன், ஜீவனாயிருக்கிறேன், கர்த்தருடைய ஜீவன் எனக்குள் ஓடுகிறது இருக்கிறது என்பதற்கு எனக்குள்ள நான் முதல்ல சாட்சியா இருக்கணும், சாட்சி தேடணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சாலமோன் பாஸ்டர் புதிய சபையில் அப்படின்னு துணிகரமாக மக்கள் மத்தியிலே அவதூறு பரப்புகிற ஒரு இடத்துல எல்லாம் நான் கேட்கிறேன், ஆவிக்குரிய ரீதியா
கற்று நிச்சயித்துக் கொண்ட திருச்சபையினுடைய உபதேசங்களுக்கு அடுத்த காரியத்துல நீங்க என்ன குற்றம் சொல்லுங்க பாப்போம். குற்றம் சொல்லாதவருக்கு கர்த்தர் என்னை கிருபையாக காத்து வருகிறார். ஹல்லேலூயா. ஐயா இருந்த காலத்திலும் சரி இல்லாத காலத்திலும் சரி இந்த 10-11 ஆண்டுகளாக சரி கர்த்தர் என் ஆவிக்குரிய ரீதியாகவும் சபைக்கடுத்த உபதேசங்களிலும் சட்ட திட்டங்களிலும் சபை நடத்திப்புகளிலும் கற்றுக்கொண்டதுக்கு மாறா மனுஷனுக்கு பயந்து அல்லது சுயநலத்துக்காக எதையும் நான் மாற்றி போதிக்க முடியல, மாற்றிக்கொள்ள முடியல. சபையில் இருக்கிற நடைமுறைகளை நான் உறுதியாக இன்னைக்கு வரைக்கும் நான் கை கொண்டு வரேன், கை கொண்டு நான் போதிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் என்னால் போதிக்கப்படுகிறதையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணி அவர்களை கொஞ்சம் பேராக இருந்தாலும் கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய சபைக்குள்ளாக அவருடைய கட்டளை பிரமாணங்களுக்குள்ளாக நான் அவர்களை ஊன்ற கட்டுகிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பெரிய கூட்டம் வச்சிருக்கிறவங்களே, உங்க கூட இருக்கிறவங்க, இன்னைக்கு கர்த்தர் வந்தா மோட்சத்துக்கு போவாங்க. மோட்சத்தில் இருக்கிற இந்த புதிய இடத்திலமா அவர்கள் ஏறெடுக்கப்படுவார்கள், எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று உங்களால் திட்டமாக சொல்ல முடியுமா? இல்லது நீங்களாவது போவீங்கன்னு உங்களால உறுதியாக சொல்ல முடியுமா? சொல்லுங்க. கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படாது இதுவரைக்கும் இருக்கிறபடினாலே இவங்க எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. கர்த்தருடைய கிரியைகள் சீக்கிரத்தில் வெளிப்படும். அப்பொழுது இவர் வாய்கள் எல்லாம் அடைக்கப்படும். நான் சொல்றது உண்மையா இல்ல இவங்க சொல்றது உண்மையா? நான் புதிய சபையில ஆணித்தரமாக எப்படி அடிக்கடி நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு சொல்ல முடியாத கேவலாய் கர்த்தர்தாமே எனக்கு என் கண்களுக்கு ஒரு காரியத்தை காண்பித்து இன்றைக்கு தேவ ஆவியினால் நான் கடந்து வந்து இந்த நெருக்கமான காலத்துல 4 பக்கமும் நெருக்கம். அப்படி நெருக்கமான காலத்துல அந்த ருசுப்படுத்துவதற்கு இன்னும் கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படாம இருக்கிற காலத்துல மனுஷ பலத்துல சண்டை மாறதமா தேவ சமூகத்தில் எழும்பி இப்படி தைரியமாக சொல்றது என்கிறது ஒரு மனித நிலையில் அது கூடுற காரியமா? தேவ ஆவியினுடைய பலன் இல்லாத விட்டால் தனித்து விடப்பட்டவன் போல நான் இன்றைக்கு இருக்கிறேன். ஒரு சிலர் கூட இருக்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனாலும் நல்ல பார்க்கிறார் தான் நான் தனித்து விடப்பட்டவன் போல இருக்கிறேன் என்பதுதான் ஒரு சரியான ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நான் சொல்ல முடியும். அப்படி தனிய ஒரு ஆளா நின்றுக்கிட்டு இவ்வளவு தைரியமா தேவ சமூகத்தில் சொல்ல முடியுமா? அது தேவனுடைய பலம் இல்லாமல் ஆவி இல்லாமல் சொல்ல முடியுமா என்பதை கொஞ்சம் ஆவிக்குரிய காரியத்தில் சரியா இருக்கிறவங்களுக்கு இது விளங்கும்னு நான் கொஞ்சம் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. யார் புதிய எருசலேம்? யாருக்கு புதிய எருசலேம் நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது? யாரோடு கூட தேவன் இருக்கிறார்? உங்களுடைய பாவம் நிறைவாகும்படி பூர்ணப்படும்படி கர்த்தர் தம்முடைய கிரியைகளை இன்னும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறார். ஹல்லேலூயா. நானும் இன்னும் கர்த்தருக்குள் தேர்ச்சி அடையும்படியாகவும் நானும் கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிப்பதற்கு நானும் இன்னும் தேவனுக்குள்ளாக நான் இன்னும் பலப்படும்படியாகவும் தேவனாய் கர்த்தர் தம்முடைய கிரியைகளை இன்னும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறார். கர்த்தருடைய கிரியைகளை நாம் காணக்கூடாமல் இருக்கிறோம். அதுதான் உண்மையாக இருக்கிறது ஒழிய எனக்குள் என்னை குறித்து எனக்குள்ளே ஒரு என்ன உண்டு, ஒரு நிச்சயம் உறுதியாக உண்டு. வாசிட்டீங்களா? கொலோசியர் 1:24. ஆமா ஆமா
இந்த சரீரமாகி சபை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொன்னது போல உங்களுக்குள்ள ஜீவன் இல்லைன்னா, கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ள இல்லைன்னா, அவர் ஜீவன் உங்களுக்குள்ள ஓடலைன்னா நீங்க சபை இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் செத்த ஊழியக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் வெளியில உயிரோடு இருக்கிற மாதிரி அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு நடிப்பு ஓடாது. சீக்கிரத்தில் கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். இடதுகைக்கு வலதுகைக்கு உள்ள வித்தியாசத்தையும், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசத்தையும், எனக்கு ஊழியம் செய்வனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் திரும்பவும் காண்பிப்பேன் என்று சொல்லி வேத புத்தகத்திலே கர்த்தர் அப்படியாக என்ன செய்கிறார்? சரியா அப்படியாக நறுக்குன்னு சொல்லி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். எந்த சபை கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறதோ அந்த சபைக்கு கிறிஸ்து தலையாக இருப்பார். தலையா இருப்பார் சொன்ன என்ன அர்த்தம்? நம்முடைய சரீரத்தின் செயல்பாடுகள் எல்லாம் இந்த தலையில இருந்துதான், தலையில கர்த்தர் பிரதானமாக இருக்கிறதான இந்த மூளை பகுதியில் இருந்துதான் அது என்ன செய்கிறது? முழு சரீரத்துக்கும் அங்கிருந்து கட்டளை கொடுக்கப்படுகிறது. அங்கிருந்து என்ன கட்டளை வருதோ அதுதான் இந்த கண்ணு செய்யும், இந்த காது கவனிக்கும், இந்த வாய் பேசும், ஒவ்வொரு காரியங்களும் நடக்கும். நம்ம கை கால் எல்லாம் என்ன செய்யும்? அது இயங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப தலைதான் சரீரத்தை இயக்குகிறது. அப்போ ஒரு சபை கிறிஸ்துவ சரீரமா இருந்தால் அதற்குள்ள கிறிஸ்துவ ஜீவன் ஓடிக்கொண்டிருக்கும். அதற்கு கிறிஸ்து தலையா இருப்பார். அந்த தலை சொல்றபடி அந்த சரீரம் நடக்கும். அப்படி நடந்தா அது கிறிஸ்துவினுடைய சபை. ஹல்லேலூயா. நீங்க நடக்கிறீங்களா? வெளியில இல்லவே இல்லை, மூச்சும் இல்லை, பேச்சும் இல்லை, ஜீவனும் இல்லை, செத்த சபைகளாகத்தான் இருக்கிறது. நான் அநேக ஊழியக்காரர்கள் இந்த ஊழிய காலங்களில் அவர்களோடு கூட பழக முடியாத ஒரு காரியங்கள் எனக்கு உண்டாயிருக்கிறது. வெளியில் இருக்கிற சபைகள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. அந்த தலையினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. தலை சொல்லுகிறபடி அந்த சபை, இந்த சபையினுடைய நடத்துகிற ஊழியக்காரங்க அந்த ஜனங்கள் இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்க முடிகிறது. அதுக்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் என்ன செய்கிறேன்? நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். வாசிங்க எபேசியர் 1:23 வாசிக்கலாம். வாசிங்க. எல்லாவற்றாலும் சபைக்கு, ஆமா, அவர் தான் சபைக்கு தலை. அப்ப தலை இருக்கும்போது வாழை ஆடக்கூடாதுங்கிற மாதிரி தலை தான் அந்த சபையை இயக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க சபை தானா? நீங்க புதிய இடத்துல சபை தானா? பெருங்கூட்டத்தாரே, பெருங்கூட்டத்தை கையில் வைத்து கொண்டு உங்களை உண்மையாளர்களை மறைத்துக் கொண்டு நாடகமாடுகிற நாடகக்காரர்களே, நான் உங்களை கேட்கிறேன். நீங்கள் தேவனால் நடத்தப்படுகிறீர்களா? கிறிஸ்துவனால் நடத்தப்படுகிறீர்களா? கிறிஸ்துவங்களை நடத்துகிறார்களா? இல்லை ஜனங்கள் உங்களை ஆளுகிறார்களா? இல்லை கமிட்டி உங்களை ஆளுகிறதா? நீங்கள் யாதொன்றுக்கும் மனிதனிடத்திலே போகிறீர்களா? விசுவாசிகளை கேட்டு சபை நடத்துகிற ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. ஊழியக்காரங்களை கேட்டு தேவனுக்குள்ள தன்னுடைய கிரியைகளை எல்லாம் புதுப்பித்துக் கொண்ட, நேராகிக் கொண்ட, சரிப்படுத்தி கொண்ட காலெல்லாம் போய் விசுவாசிகள்கிட்ட கேட்டு ஊழியக்காரங்க அநேகர் இன்றைக்கு சபையை நடத்துகிறார்கள். இவர்கள் எப்படி புதிய இடத்துல சபையாக இருக்க முடியும்? நாங்கள் எந்த விசுவாசிகளிடத்தில் கேட்டு நாங்கள் சபை நடத்தவில்லை. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் ஓடுகிறது. கிறிஸ்து எங்களுக்குள் ஜீவனாக இருக்கிறார். கிறிஸ்துவின் ஜீவன் எங்களுக்குள் ஓடுகிறபடினாலே நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாக கிறிஸ்துக்குள் இருக்கிறோம். கிறிஸ்து எங்களுக்கு தலையாயிருக்கிறார், தலைவராயிருக்கிறார். இந்த சரீரத்தை அவர்தான் நடத்துகிறவராக இருக்கிறார். ஆனபடியால் நாங்கள் புதிய இடத்துல சபையாக இருக்கிறோம் என்று தைரியமாக நாங்கள்
பிரகடனப்படுத்துகிறோம். தேவனாய் கர்த்தர் எங்களுக்குள் அதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். கடந்த 18ஆம் தேதி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஒருவர் என்னை அழைச்சிருந்தார். அவர் வெளி சபையை சார்ந்தவர். அவர் இடைக்காலத்தில் அவரோட கூட கொஞ்சம் நெருக்கம் உண்டாயிற்று. அவர் ஒரு நிறைய வாடகைக்கு காரு, நிறைய ஒரு 10-15 கார்களை வைத்து அதை நடத்துகிறாரு. மார்த்தாண்ட பக்கத்தில் அவருக்கு வீடு இருக்கு. நம்முடைய ஊழியக்காரர் சகோதரர் ஜான் விஸ்லி இந்த வெளிநாட்டுக்கு போகிறது போதெல்லாம் அவர் இடத்துல ரெண்டலுக்கு வாடகைக்கு கார் பிடிப்பார். அதனால அவர் அனுபவமானார். அவரை கொண்டு போய் சில நேரங்களில் நானும் கூட போய் விமான நிலையத்தில் அவரை விமான பயணத்துக்கு ஏற்றி விடுகிறதும் வருகிற பொழுது கூட்டி கொண்டு வழக்கமாக இருந்தது. அப்படின்னாலே சில வேளைகளில் அந்த வாடகை டாக்ஸி ஓனரும் டிரைவராக வந்திருக்கிறாரு. அப்போ என் கூட பேசிட்டே வந்திருக்கிறாங்க. முன் சீட்டில் உட்காந்துருக்கேன், பேசிட்டு வந்திருக்கேன். அப்போ சபை காரியங்கள் எல்லாம் அவர் கூட பகிர்ந்து கொண்ட பொழுது அவர் சொல்லுவார், காரியங்கள் எல்லாம் கேட்டுட்டு சொன்னார், எங்களோட சபையை காட்டில் உங்களோட சபை நீங்கள் சொல்கிற காரியங்களாக பார்க்கும் பொழுது உண்மையிலே அது எங்களோட ஒரு கொஞ்சம் வசதியான சபை தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்ட காலம் உண்டு. இப்படி அவர் அதிகமாக பழகிறதுனால மாத்திரமில்லை, அவர் அண்ணன் சபைக்கு தான் அவர் போகிறாரு. ஒரு அண்ணன் ஒரு சபை வச்சிருக்கிறாரு. கடந்த காலங்களில் என்னுடைய மகளுடைய திருமணத்திற்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு உள்ள ஆள் தேவைப்பட்டது. அவர்கிட்ட இருந்தனால அவரை அழைத்திருந்தோம். அப்படி அவரும் அறிமுகமாக இருந்தார். அப்படி நான் போயிருந்த காலங்களில் அப்படி அந்த காரியமாக நான் போய் அவரோடு கூட அந்த காரியங்களுக்காக பழகிக்கொண்டு வந்த பொழுது அவருடைய சபை குறித்து சத்தியத்தை குறித்து பேசின பொழுது அவரும் சில காரியங்களை மறுக்க முடியவில்லை. அவர் அமைதியாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இடைக்காலங்களில் பழகிருந்த அவரும் என்னுடைய கடைசி மகளுடைய திருமணத்துக்கு அந்த வாடகை டாக்ஸி தம்பி டிரைவரு எல்லாரும் வந்திருந்தாங்க. அவருக்கு பிள்ளை ரொம்ப நாள் அவர் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அவருக்கு ஒரு ரெட்டை குழந்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அப்படி கொடுத்துருக்கிறதுனால அந்த பிள்ளைகளுக்கு 1 வயசு ஆகிட்டுன்னு சொல்லி என்னையும் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிச்சுட்டு போகணுன்னு சொல்லி ரொம்ப பிரியமாக வீட்டில் வந்து என்னை கூப்பிட்டுட்டு போயிருந்தார். நானும் போயிருந்த பொழுது அங்கே பார்க்கிற பொழுது கர்த்தருடைய வேதத்தில் உள்ள காரியங்களை இவர்கள் கண்டிப்பாக ஜனங்களுக்கு பயந்து, ஜனங்கள் போய்விடுவார்கள் என்பதற்கு பயந்து உண்மையாக போதிக்கவில்லை என்பதை மாத்திரம் நான் அறிந்து கொள்ள முடிந்தது. நகை போடக்கூடாதுன்னு சொல்லி வேதத்தில் திட்டமாக 2 அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் திட்டமாக பேதுருவை கொண்டும் அப்போஸ்தலர் பவுலையாவை கொண்டும் தேவனாய் கர்த்தர் திட்டமாக வரைந்து வைத்து விட்டு போகிறார். வஸ்திரங்கள் ரெட்டித்திருக்கிறது. அதனுடைய காரியங்களை கர்த்தர் உறுதிப்படுத்தும் மூலமாக ரெட்டித்து வைத்திருக்கிறார். ஆனா அவர் மனையும் போடலதான், அவர் பிள்ளைகளும் போடலதான். ஆனா சபை மக்கள் எக்கடி கட்டு போனா பரவாயில்லையா? நான் அந்த ஃபங்க்ஷன்ல போய் உட்கார்ந்து பார்த்த பொழுது அவர் தம்பி மனைவி ஏற்கனவே நகை போட்டிருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வாடகைக்கார விஷயமாக சில காலமாக வீடுகள் போகும்போது நான் பார்த்துருக்கிறேன். அப்போ அது தவறு என்று மக்களுக்கு சுட்டிக்காட்டாத இவர்கள், சுட்டிக்காட்ட பயப்படுகிற இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அங்கே பார்க்கிற பொழுது இந்த அவருடைய அண்ணனாக இந்த பாஸ்டரே அந்த பிள்ளைகளுக்கு 2 பேருக்கும் தன் மனைவி கிட்ட மோதிரம் இதை செஞ்சு கொண்டு வந்து 2 பேருக்கும் போட்டு விட சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இவங்கிட்ட போற மக்கள் அப்போ அந்த சத்தியத்துக்கு மாறாக இருக்கிறதானே தங்களுடைய செயல் சரின்னு இன்னும் உரங்கொள்றதுக்கு ஏதுவாக தானே இவங்க அப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாங்க. அப்படி செய்யலாமா? பணமா கொடுத்திருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு கிஃப்டை கொண்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கலாம். இவர்களே அவங்க சபை மக்கள் கூடி இருக்கிறார்கள், பிரஜாதிகள் கூடி இருக்கிறார்கள், இல்லை போன்ற பிற பாஸ்டர்மார்கள் அவருக்கு பழக்கத்தில் இருந்தபடினாலே அங்கே கடந்து வந்திருக்கிறார்கள்.
அநேக கூட்டங்கள் கலந்து வந்திருக்கிறது. அப்படி மத்தியில இவர் தம்முடைய துணைவை கொண்டு அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு காரியம் செய்கிறார் என்று சொன்னால், அப்ப பார்க்கிற மக்கள், இந்த வாசனத்தை கொடுத்து இடறி கொண்டிருக்கிற மக்கள், போட்டுக்கொள்ளலாம் என்று அபிப்பிராயத்தில் இருக்கிற மக்கள் என்ன செய்வார்கள்? ஓ, பாஸ்டர் மனைவியே பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு மோதிரம் போட்டு விடுறாங்க, அப்ப தப்பு இல்லை அப்படின்னு தானே ஒரு முடிவுக்கு வருவான். இது சாத்தானுடைய வேலை தானே. இப்படிதான் இன்னைக்கு உலக சபைகள் எல்லாம் இருக்கிறது. உள்ள போய் பார்த்தாச்சுன்னா. ஆனா புதிய சபை அப்படி இருந்ததில்லை. அதுக்குள்ள சாத்தான் நுழைஞ்சா ஆண்டவர் கத்தி வச்சுட்டாரு. ஒரு மனுஷன் எல்லா காலத்திலும் திருச்சபையின் சட்டத்திட்டங்களுக்கு தன்னை முற்றிலும் கையெழுத்து ஒப்பு கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் சாத்தா மிரட்டினாலும் சரி, மனிதர்கள் மிரட்டினாலும் சரி, கலவரம் பண்ணாலும் சரி, ஏத்து நின்னாலும் சரி, கலங்காம திடமா கர்த்தருடைய பலத்தினால நின்னுட்டாரு அப்படின்னு சொன்னா திருச்சபை உயிரோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் என்ன செஞ்சார்? இந்த கால வேளையில அதை உறுதிப்படுத்த முடியாது, எனக்குள்ளாக உறுதிப்படுத்த முடியாக என்னுடைய நெற்றியில புதிய சிலம் என்று எழுதி இருக்கிறதை தேவனாக்கியத்தின் ஆவிலே பார்க்க முடியாத செய்தார். அதற்காக நான் தேவனாக்கியத்திற்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன். அப்ப விழுந்து போனவங்க புதிய சபை இல்லை. புதிய சபையா இருந்த உபதேசத்தில் விழுந்து போனாங்க, பாவத்தில் விழுந்து போனவங்க, ஊழியக்காரங்களை சொல்லுது. தேவனுடைய ஜனங்கள் அப்பாவி ஜனங்கள், பேதமையானவர்கள். அவங்களுக்கு இன்னும் தெளிவா யார வேண்டி அவர்கள் இன்னும் ஆவிலே அறிந்து கொள்ளக்கூடிய காலம் வரலன்னு தான் நான் சொல்லுவேன். கடந்த காலத்தை வச்சு இவங்க பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சுயசித்தம் செய்கிறவர்கள், காட்டி கொடுத்தவர்கள், இவர்களால் சபை முகம் சுளிக்கப்படுகிறது, தூசிக்கப்படுகிறது. அப்பா இவங்க தைரியமா இப்ப நான் சொன்னது போல நான் தான் புதிய சபை, நாங்க தான் புதிய சபை, நாங்க கூடிக்கிற கூட்டம் தான் புதிய சபைன்னு இவங்களால வாய் திறந்து சொல்ல முடியாது. சொல்லல இந்த 10 வருஷமா. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் வெளிநாட்டுல போய் ஒரு கூட்டத்தில் கலந்து பிரசங்கம் பண்ணுகிற பொழுது புதிய சிலமே பேசிக்கிட்டு இருந்தார். பரவாயில்லையா, வெளிநாட்டில் போய் புதிய சபையை சொல்றாரு அப்படின்னு நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்தால சமாது போட்டாரே போடு, ஒரு போடு. நான் சொல்றது இந்த புதிய சிலமை இல்லை, மேல இருக்க புதிய சிலமை சொல்றேன்ட்டாரு. இவரு புதிய சிலமை ஊழியக்காரன்னு இவருக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டம், இவருக்கு மணி அடிக்கிறதுக்கு அதுக்கு கீழே ஒரு ஊழியக்காரன் மணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் இதற்கெல்லாம் அவர் முடிவு கட்டுவார். கர்த்தருடைய கிரியை வெளிப்படுகிற பொழுது இவர்கள் புதிய சபை இல்லை என்பதையும், கர்த்தர் நான் புதிய சிலமாக இருக்கிறேன் என்பதையும், கர்த்தரிடத்தில் அங்கீகாரம் எனக்கு உண்டு என்பதையும் கர்த்தர் சீக்கிரமாக கர்த்தர் என்ன செய்வார்? காண்பிப்பார். ரெண்டு கொரிந்தியர் 4:4 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசித்து பாருங்க. சொல்ற இனிய உங்களால வேற எந்த விஷயத்திலும் குற்றப்படுத்த, நீங்க உங்க கூட இருந்தாலும் புதிய சபையா, நீங்க கர்த்தரோடு இல்லையே, கர்த்தருடைய காரியங்கள் உங்ககிட்ட இல்லையே, சபை சட்டத்திட்டங்கள் எல்லாம் காலங்கள்ல ஒழிச்சு வச்சுட்டீங்களா, புதைச்சி வச்சுட்டீங்களே மனுஷனுக்கு பயந்து. இப்போ நீங்க பண்ற அநியாய அக்கிரமத்துக்கு அளவே இல்லையே. 2ஆம் 3ஆம் உடச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் சிண்டு பிடிச்சது போதாதுன்னு இந்த பெரு கூட்டத்தாரு உள்ளுக்குள்ளேயே இப்ப ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சாச்சு.
ஆமா, இவங்க புதிய இடத்துலமா இருக்கிற ஜனங்களும் ஏன் இன்னும் கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறாங்க? கண்ணை மூடிக்கிட்டே உங்களுக்கு பின்னால போய்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இவங்க சொல்றது கேட்டு சிலர் நம்மளை வசப்பாடுகிறாங்கன்னு வேற அப்பப்போ கேள்விப்படுறோம். வாசி. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி. ஆமா, சபைதான் கிறிஸ்துவாக இருக்கிறது. சபைதான் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. கிறிஸ்து சபை சரீரமாக இருக்கிற சபைக்கு தான் கிறிஸ்து தலையா இருக்கிறார். எனக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், திருச்சபைக்குள் இருக்கிறேன். நான் திருச்சபைக்குள் இருக்கிறேன் என்பதை எப்படி உறுதி செய்வது? திருச்சபையினுடைய உபதேசத்துக்குள் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய வசனம், கிறிஸ்துவனுடைய புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனங்கள் தான் கிறிஸ்துடைய சாயலா இருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சாயலா இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சபைன்னு சொன்னா தேவனுடைய சாயலா இருக்கிற ஒன்று. ஹல்லேலூயா. சபைன்னு சொன்னா தேவனுடைய சாயலா இருக்கிறது. தேவனுடைய சாயலா இருக்கிற ஒரு சபையில குதர்க்கங்கள், விதர்ப்பங்கள், போட்டிகள், பொறாமைகள், சண்டைகள், சச்சரவுகள், பகைகள், வைராக்கியங்கள், எழுதப்பட்ட வசனத்துக்கு மாறான செயல்பாடுகள், கிரியைகள், அன்பில்லாத தன்மைகள், மன்னிக்காத தன்மைகள், பழி வாங்குகிற தன்மைகள், இதெல்லாம் சாத்தானுக்குரியதுயா. இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு நான் புதிய எருசலேம் சபைன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? இதெல்லாம் சாத்தானுக்குரியது. ஒருவருடன் கடிச்சு பட்சிப்பீர்கள் அழிந்து போவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்னா மூணா நாளாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிச்சு பச்சத்துக்கானான்னு சொல்லி நான் இப்ப சொன்னது போல ஒரே கூட்டத்துக்கு அந்த பெரு கூட்டத்துக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சாச்சுப்போம். உங்களால கர்த்தருடைய சித்தத்தை உங்களுக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரங்கிட்ட, உங்களுக்கு கீழே இருக்கிற விசுவாசிகள்கிட்ட கர்த்தருடைய சித்தத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா? அவங்களை கண்டிக்க முடியுமா? அவங்களை சீர்படுத்த முடியுமா? அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியுமா? எடுக்க முடிஞ்சுதா? நாங்க கொஞ்ச பேரா தான் இருக்கோம். ஆனா கர்த்தருடைய சித்தத்தை எனக்குள்ள, எங்களுக்குள்ள நான் உறுதியா நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறேன். அதற்கு கர்த்தருடைய பலனு கிருபை எனக்கு உண்டு. இது கர்த்தருடைய காரியம் என்று எனக்கு ஆவில நிச்சயமாக தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொன்னா அதற்காக எந்த விலையும் கொடுக்கறதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் சரியா இருக்கேன். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், இருந்தாலும் சரிதான், எனக்கு லெப்ட் ரைட்டா இருந்தாலும் சரிதான். எனக்கு முக்கியம் இப்போ நான் ஆவில சரி அறிஞ்சு கொண்ட காரியத்தை உறுதியாக கர்த்தருடைய சித்தத்தை நிலைநிறுத்துதுதான். அதுக்காக என்ன விலையும் கொடுக்கறதுக்கு நான் ஆயத்தம். உங்களால அப்படி செய்ய முடியுமா? செய்யறீங்களா? அப்படி எதிர்த்து நின்னா கர்த்தர் கீழ்படுத்துவார். இனி அப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி நடக்கும். அடுத்து கர்த்தர் மௌனமா இருக்கிறதுனால சிலருடைய தப்பு கணக்கு எல்லாம் தப்பா போகுது சீக்கிரத்துல. இனி நான் கர்த்தருடைய காரியங்களை தான் அவர் சொன்னதுதான் நான் வழக்கில் வச்சிருக்கேன், அதுதான் வழக்கமாக வச்சிருக்கேன், அதுதான் நடைமுறையில் வச்சிருக்கேன். கற்று நிச்சயித்து கொண்ட அந்த காரியங்களை உறுதியாக அறிஞ்சு தான் வச்சிருக்கிறேங்கிறத கர்த்தரை நம்ம உறுதிப்படுத்துவார். கீழ்படியில் கீழ்படுத்துவார். நம்ம அதுக்காக ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன். அப்போ கிறிஸ்துவனுடைய சாயல்ல, கிறிஸ்துவனுடைய சாயல் தான் சபைன்னு எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? எந்த சபை கிறிஸ்துவனுடைய சாயல் இருக்கிறது? 1 தீமோத்தேயு
3:15 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3:15. சாரி, 2 தீமோத்தேயா இருக்கும். 2 தீமோத்தேயு 3:15. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே. அதானா 1 தீமோத்தேயா வசனத்தை சரியா பாருங்க. முதல் உள்ளதும் சரியா. சாரி, 1 தீமோத்தேயு தான். 1 தீமோத்தேயு 15. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி ஆமா இவைகளை எனக்கு எழுது. உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஆமா, சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. சபைக்கு நாமும் தூணாக இருக்க வேண்டும். அந்த சத்தியத்துக்கு, அந்த சபைக்கு நம்மளும் தூணா இருக்கணும். தூணாவா இருக்கீங்க நீங்க? அந்த சபையை, அந்த சத்தியத்தை, கற்றுக்கொண்ட உபதேசத்தை தாங்கிறவர்களாக நீங்க இருந்தீங்க. அந்த 10 வருஷத்துல உங்களை காமிக்கிறதுல தான் நீங்க முக்கியமா இருந்திருக்கிறீங்க. கிறிஸ்துவ சபையும் நீங்க மக்களுக்கு காட்டல, உங்களை தான் காட்டியிருக்கிறீங்க. வெளிப்படுத்தல் 3:12 வாசித்த பொழுது, அந்த ஆலயத்தில் அவனை நான் தூணாக்குவேன், அந்த சபையை தாங்கிறவனாக, அந்த சத்தியத்தின் சபையும் தாங்கிறவனாக அவனை வைப்பேன். அவனுக்கு அவன் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான், ஆலயத்திலிருந்து நீங்கி போக மாட்டான். அவன் மேலதான் என்னுடைய புதிய எருசலேம் என்கிற பரலோகத்தில் இருந்து வருகிற என்னுடைய தேவனுடைய நகரத்தின் நாமத்தை அவனுக்கு தான் நாமகரணம் சூட்டுவேன், அவன் மேலதான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிதான் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா! இந்த 10 ஆண்டுகள்ல எல்லாரும் இடறி துணிகரம் கொண்டு பலவிதமான குளறுபடிகளை இந்த சபையின் விதத்துல செய்து தங்களையும் கெடுத்து ஜனங்களையும் கெடுத்து கொண்ட இந்த காலங்களில் கர்த்தருடைய கிருபையினாலும் பலத்தினாலும் நான் அவைகளில் உறுதியாக இருக்கும்படியாக என் தேவநாயகத்தில் எனக்கு கிருபை செய்தபடினாலே அவர் இப்படி ஒரு வெளிப்படுத்தலை இந்த நாள் காலையில நான் காணும்படியாக செய்திருக்கிறார். அதற்காக நான் சோத்திரம் செலுத்த வேண்டியிருக்கிறது. சிலர் சொல்றது இவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, வேற யாரும் சொல்றா, வேற யாரும் சொல்லல. முதல்ல நான் எனக்குள்ள தெளிவும் உறுதியும் என்னை குறிச்சதான தேவனுடைய அழைப்பை திருத்தல்களை குறித்து நிச்சயத்தை உடையவனாக நான் முதல்ல இருக்கணும். அப்படி என்ன கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவரு தான் என்ன அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ள என்னுடைய ஆன்மாவை வச்சிருக்கிறாரு, என்னுடைய இருதயத்தை வச்சிருக்கிறார், என்ன வச்சிருக்கிறார். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியை விட்டால் உங்க பாவங்களை சாவில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். நான் தான் கிறிஸ்துன்னு சொன்னாரு. கையை கட்டி தேசாதிபதிக்கு முன்னாலே நிப்பாட்டி இருந்த பொழுது நீர் கிறிஸ்துவா என்று கேட்ட பொழுது ஆமான்னு தான் சொன்னார். பிரதான ஆசிரியருக்கு முன்பாகவும் சங்கத்துக்கு முன்பாகவும் அன்னைக்கு இருந்தானே சங்கத்துக்கு முன்பாகவும் அவரை கொண்டு போய் நிறுத்தி நீ சோதரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனை கிறிஸ்து தானா என்று சொல்லி பிரதான ஆசாரியர்கள் கேட்ட பொழுது ஆமான்னு தான் சொன்னார். கிறிஸ்துவுக்கு தான் யார் என்று தெரியும், அதான் உண்மை, அதுதான் சொன்னாரு. அப்போ எது உண்மையோ அதுதான் நானும் சொல்ல முடியும். நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்க, உங்க வாய்கள் எல்லாம் அடைக்கப்படும் காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. கர்த்தருடைய கிரியைகள் சீக்கிரத்துல வெளிப்படும். சொல்லுங்களப்பா, சொல்ல மாட்டேங்கீங்களே. நான் சொல்றேன்ல, நீங்க சொல்லுங்களேன். ஹாலே இல்ல, 3 பேரை வச்சிருக்கான், இவன் நான் தான் சவந்தான் அப்படின்னு பரியாசமா பண்ணிட்டு இருக்கிய. 300 பேர் வச்சிருக்கிறவர்களே, 100 பேர் வச்சிருக்கிறவங்களே, தேவன் கூட இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களே, பெரியவங்களாக காமிச்சுட்டு இருக்கிறவங்களே, நீங்க சொல்ல வேண்டியதானே.
நீங்க சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? சொல்ல மாட்டேங்க. சொல்ல முடியாது, சொல்ல விட மாட்டார் ஆண்டவர். என்ன சொல்ல வச்சிருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நான் அதிகமாக சோத்திரம் செலுத்துகிறேன். இந்த சபை எழுப்புவதற்காக தான், இந்த கடைசி காலத்தில் இந்த சபை எழுப்புவதற்காகத்தான், சபை இந்த பூமியிலே தம்மை வெளிப்படுத்துவதற்காகத்தான் தேவனாகிய தம்மையே ஒப்பு கொடுத்தார் சிலுவையில் சொல்லி நம்ம அடிக்கடி வாசித்த வேத பகுதி தான் எபேசியர் 5:26-27 நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எபேசியர் 5:26-27. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூறுங்கள். சபையிலே அன்பு கூர்ந்து தண்ணீர் வழிக்கு தாளை சுத்திகரித்து, ஆமா ஆமா இந்த சபைக்காகத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இந்த சபை பூமியில தம்மை கொண்டு வெளிப்படுத்துறதுக்காக தான், சபையா தம்மை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் கர்த்தர் இந்த பூமியில என்ன செஞ்சா வந்து பாடுபட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பரிசுத்தமுள்ள ஜாதியை, ஒரு சந்ததியை தமக்கென்று இந்த பூமியில ஆயத்தப்படுத்துவதற்காக, ஒரு பரிசுத்த கூட்டத்தை சபையை ஆயத்தப்படுத்துவதற்காக, ஊழியர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் அப்படி வந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலையும் அவள் சபைக்கு பேர் எருசலேம்னு இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் புதிய எருசலேம் சபைன்னு கர்த்தர் அதற்கு நாமகரணம் வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு சபைக்கு நாமகரணம் புதிய எருசலேம் தான். அது வெளிப்படுத்தல் 21:9-10 சொல்லப்பட்டிருக்கிறது. அது தன் மணவாட்டிக்காக, மணவாளனுக்கு அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல அது அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அது இறங்கி வர கண்டேன் அப்படின்னு சொல்லி 9-10 வசனங்களை வெளிப்படுத்தல் 21:9-10 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 21:9-10 வசனங்களை வாசிங்க. பின்பு கடைசியா 7 வாதைகளால் நிறைந்த ஒரு கலசங்களுடைய அந்த 7 தூதர்கள் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி நல்ல சத்தமா பெரிதும் உயரவுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்து எருசலேமாகிய பரிசுத்த நகரம், தேவனுடைய மகிமை அடையும்படியாக பூமியில சபை எழுப்பப்பட்டிருக்கிறது. சபை தேவனுடைய மகிமை அடையும். சபைக்குள் இருக்கிற தேவனுடைய ஜனங்களும் ஊழியக்காரர்களும் தேவ மகிமை அடைவார்கள், தேவ சாயலை அடைவார்கள். பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருவதை கண்டேன். அது கர்த்தருடைய வருகையில தேவனுடைய மகிமை அடைந்த அவருடைய சபை அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். இதை ஒழித்து விட்டு, இதை அழித்து விட்டு புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று நாம் ஏற்கனவே வெளிப்படுத்தல் ஆகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நாம் 21ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நாம் வாசித்தது போல புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்கி இப்படி தேவனுடைய மகிமை அடைந்த சாயலை அடைந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த புதிய எருசலேம் சபை, அந்த புதிய எருசலேமாக ஏக கூட்டமாக ஆன புதிய எருசலேம் நகரம் அந்த புதிய வானம் புதிய பூமியில இறங்கி வரும். அதுதான் கர்த்தருக்கு மணவாட்டி அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு தெளிவாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தேவனுடைய மகிமை அடைவதற்கு, தேவனுடைய மகிமையின் சாலாக இருக்கிறதான சுவிசேஷம் ஒளி அந்த சபைக்குள்ளே பிரகாசிக்கணும். அது அந்த சபைக்குள்ளே வருகிற மக்களுக்குள்ளே பிரகாசிக்கணும், ஊழியர்களுக்குள்ளே பிரகாசிக்கணும். அந்த ஒளியினுடைய பிரகாசத்தினால் நாம் தேவ மகிமையை நாம் அடைவோம். வழக்குதா? இது பிற சபையில இல்லை. இன்னைக்கு புதிய எருசலேம்னு போட வச்சுக்கிட்டு இருக்கிற அநேக கூட்டத்துக்குள் இல்லை, நமக்குள் இருக்கிறது. தெளிவாக உணர்ந்து தெளிவாக உங்களை காத்துக்கொள்ளுங்கள்.
என்னை என் தேவன் நிலைநிறுத்தியிருக்கிறார், கடைசி வரைக்கும் நிலைநிறுத்துவார். அவருடைய கிருபையினாலே நான், அவருடைய வல்லமையினால் நான் நிலைநிறுத்தப்படுவேன். நான் என் தேவனுக்கு துரோகம் செய்ததில்லை, நான் திருச்சபைக்கு துரோகம் செய்ததில்லை. திருச்சபையுடைய சத்தியத்துக்கு, உபதேசங்களுக்கு, சட்டத்திட்டங்களுக்கு, முறைமைகளுக்கு, நடைமுறைமைகளுக்கு நான் ஒருபோதும் அநியாயம் செய்ததில்லை, கஞ்சாடையா இருந்ததில்லை, துரோகம் செய்ததில்லை. உங்களால் இன்னைக்கு சொல்ல வேண்டியதானே? மக்களை எல்லாம் இந்த புள்ள பிடிக்காரன் பிடிச்சி பாக்கெட்டில் போட்ட மாதிரி போட்டு வச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப காலத்துக்கு இப்படி தொடராது. மக்களுடைய கண்களை கத்தர் தெளிவுபடுத்திட்டார் அப்படின்னு, நான் கத்தருடைய கிரிகள் வெளிப்பட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால், இவங்களை கையை தட்டிட்டு அவர்கள் சேர வேண்டிய இடத்துல வந்து சேர்ந்து விடுவார்கள் திருச்சபையாக. ஹல்லேலூயா! உள்ளே மாத்திரமல்ல, வெளியும் அநேகர் உண்டு. உலகம் முழுவதும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்டு. புதிய எருசலேமுக்காக, கடைசி கால சபைக்காக, சத்தியத்துக்காக, தேவனுக்காக, கிறிஸ்துவுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்டு. அவர்கள் எல்லாம் தேவனாய கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே பயில் காட்டி அழைத்துக் கொண்டு வந்து அவருடைய திருச்சபையா இருக்கிறதான, உன்னதமான திருச்சபையா இருக்கிறதான புதிய எருசலேமுக்காக தேவனாய கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். சபையோடு சேர்ப்பார், கர்த்தரோடு சேர்ப்பார், என்னோடு கூட சேர்ப்பார். ஹல்லேலூயா! தேவனுடைய மகிமையினாலும் ஆவியினாலும் நாங்கள் மகிமை மேல் மகிமை அடைந்து, தேவசாயம் அடைந்து, மருவம் அடைந்து வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்துவார். அதற்கென்று சபைக்குள் சாத்தான் புகுந்த பொழுது கர்த்தர் விழுந்து போனவர்கள் எல்லாம் விட்டு சபைக்காக, சத்தியத்துக்காக இந்த 10 வருடமாக உறுதியாக நின்று போராடின என்னோடு கூட இருந்து புதிய எருசலேம் என்கிற நாமகரணத்தை கர்த்தர் என் மேல் எழுதினமைக்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். சபை இப்பொழுது இருக்கிறது, உயிரோடு கூட இருக்கிறது, எனக்குள்ளாக இருக்கிறது, என்னோடு கூட இருக்கிறது. நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன், நான் கிறிஸ்துவினால் இருக்கிறேன், நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன். அவருடைய எல்லா உபதேசங்களுக்கும் நான் செவி கொடுக்கிறேன், செவி சாய்க்கிறேன், என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், நான் கீழ்ப்படுத்திருக்கிறேன். நான் குறைவுள்ளவனாக இருக்கலாம், நான் மூடனை போல எண்ணப்படலாம், நான் ஆனால் கர்த்தரோடு கூட இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இல்லாவிட்டால் இவ்வளவு நெருக்கு, நீங்களும் எல்லாரும் இவ்வளவு நெருக்கின போதிலும் நான் நொறுக்கி போகாமல் இருக்கிறேன். நிமிர்ந்து நின்று தைரியமாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவ சமூகத்தில் அறிவிக்கிறேன், அறைவுகோல் விடுகிறேன் என்று கூட சொல்ல முடியும். அல்லேலூயா! யோவான் 1:9 அப்போ கர்த்தராக தேவன் திருச்சபையை நிலைநிறுத்துவதற்காக தேவனாய கர்த்தர் என்னை நிலைநிறுத்தியிருக்கிறார். என்னை நிலைநிறுத்தி திருச்சபையை கர்த்தர் நிலைநிறுத்தி இருக்கிறார். இதான் உண்மை. 2 யோவான் 1:9 ஆமா, நிலைத்திராமல், ஆமா, தேவனுடைய கிறிஸ்துவனுடைய அல்ல. கிறிஸ்துவ நீங்க நிலைத்திருக்கலையே, விழுந்து போயிட்டீங்களே, அப்ப எப்படி நீங்க தேவனுடைய இல்ல தானே? உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாமை குமாரனுடையவன், பிதாமை குமாரனுடையவன் தான் திருச்சபை. ஹல்லேலூயா! தேவன் பிதாவும் குமாரனுமாக இருக்கிறார். தேவன் பிதாவாக மாத்திரமல்ல, குமாரனாக இருக்கிறார். தேவன் பிதாவும் குமாரனுமாக இருக்கிறார். பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறார்கள். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். பிலிப்பி பிதாவை எங்களுக்கு காண்பியும் தேவனே, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லி தேவனை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லி அதனுடைய பொருள். தேவன் தான் எங்களுக்கு பிதா என்று இஸ்ரவேலர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் அல்லவா? அவர் ஒரு இஸ்ரவேலர் இருந்தபடினாலே பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்ல, தேவனை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லி அங்கே நாம் அது பொருள் விளங்கிக் கொள்ள வேண்டாம்.
அப்ப தேவனை எங்களுக்கு காண்பியும் போதும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னா, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது நீங்கள் இன்னும் உணராமலும் அறியாமலுமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னார். பிதாவுக்குள்ள குமாரனாகிய கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்துக்குள்ள பிதா இருக்கிறார், ஒருவருக்குள் ஒருவர் இருக்கிறார்கள், ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தேவனாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா! பிதாவும் குமாரனுமே தேவன், தேவன் பிதாவும் குமாரனுமாக இருக்கிறார். அந்த பிதாவும் குமாரனுமா இருக்கிற தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆனபடியால் தேவன் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த திருத்துவம் என்பதும் அதை விளங்கிக் கொள்கிறது என்பதும் ஒரு ஆழமான ஒரு காரியமா இருக்கிறது, அரிதான ஒரு காரியமா இருக்கிறது. எனக்கா இருக்கட்டும், உங்களுக்கா இருக்கட்டும், கர்த்தர் எந்த அளவுக்கு இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக இந்த காரியத்தை எந்த அளவுக்கு ஆவியில விளங்க செய்கிறாரோ அந்த அளவுக்கு தான் நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும் விளங்கிக் கொள்ள முடியும். இதை விளங்க சொல்லுகிறதும் கேட்கிறவர் விளங்கிக் கொள்கிறதும் கர்த்தருடைய அருள் கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா! வாசிங்க. வாசிட்டீங்களா? அப்போ இங்கே நமக்கு தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நான் நிலைத்திருக்கிறேன். சபையின் கிறிஸ்துவின் உபதேசம் தான் சபையினுடைய உபதேசம். அதாவது கிறிஸ்துவனுடைய உபதேசம் தான் சபையினுடைய உபதேசம். கிறிஸ்துவனுடைய உபதேசம் சபையினுடைய உபதேசமாக இருக்கிறபடினால்தான் அதை விசுவாசித்தது மாத்திரமல்ல, காலகாலங்களில் அதை அனுபவ ரீதியாக அறிந்து கொண்டபடினால்தான் சபையின் உபதேசத்தை முக்கியப்படுத்தி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு முதன்மையான இடங்களை கொடுத்து சபையுடைய உபதேசத்துக்கு கீழ்படுகிறதும் கிறிஸ்துவ உபதேசத்துக்கு கீழ்படுவது ஒன்றுதான் என்பதை தெளிவுற அறிந்துதான், ரெண்டு ஒன்றுதான் அண்ணன் அறிந்துதான் நான் சபைக்கு சபையுடைய உபதேசங்களுக்கு நடைமுறைகளுக்கு சட்டத்திட்டங்களுக்கு என்னை மனப்பூர்வமாக ஒப்புவித்து கீழ்ப்படிந்து அதை நடைமுறையில வைத்துக் கொள்வதற்கு எனக்குள்ளாக சபைக்குள்ளாக எனக்குள் இருக்கிறானவர்களாக அதை வைத்துக் கொள்கிறதுல ரொம்ப தெளிவும் உறுதி உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். அதுக்கு விரோதமா யார் எழுப்பினாலும் நான் பயப்பட மாட்டேன். அவர்கள் வேணால் உறுதி இல்லாதவர்களாக, அறியாதவர்களாக, தெளிவில்லாதவர்களாக இருக்கலாம். மனித சித்தங்களுக்கும் செயல் சித்தங்களுக்கும் நான் ஒருபோதும் முன்னுரிமை கொடுத்ததே கிடையாது, கொடுக்க மாட்டேன். ரைட்டுன்னு தெரிஞ்சதை தலையை கொடுத்தாலும் அதை காப்பேன். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக சோத்திரம் செலுத்துகிறேன். 2 தீமோத்தி 3:14. அப்போ சபையை நிலைநிறுத்துவதற்கு கர்த்தர் என்னை நிலைநிறுத்தி இருக்கிறார். என்னை நிலைநிறுத்தி சபையும் காத்து கொண்டு வருகிறார். சபையாக என்னையும் காத்து கொண்டு வருகிறார். விளங்குனா விளங்கிக்கோங்க, விளங்கலைன்னா அது ஏன் குற்றம் கிடையாது. 2 தீமோத்தி 3:14. ஆமா ஆமா, காலகாலமா சபையில இருந்துட்டு அது தெரியல, இது தெரியல, அப்படி தெரியல, இப்படி தெரியலன்னு சொல்றவங்களா இருக்காதீங்க. அது ரொம்ப வருத்தமான விஷயம். சபையினுடைய காணப்படுகிற காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் உபதேசம் என்று ஆணித்தரமாக உணர்ந்து விசுவாசித்தது மட்டும் அறிந்து நீங்கள் அதை உறுதியாக பின்பற்றினீங்கன்னா அதில் நிலைத்திருப்பதற்கு நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. அதை நிலைநிறுத்துறதுக்கு நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. யோவான் 8:31. யாரு
கிறிஸ்துவ உபதேசத்தில் நிலைநிற்கிறார்களோ அவர்கள் தான் சபை. கிறிஸ்துவ உபதேசத்தை தான் சபையில நடைமுறையில் வைத்திருக்கிறார் கிறிஸ்து. அதான் உண்மை. அதை நீங்க தீர்க்கமா அறிஞ்சிருந்தேன்னா அந்த உபதேசத்தை புரட்டுறவங்க கூட அந்த உபதேசத்தை சூழ்நிலைகள் எல்லாம் மனிதர்களுக்கெல்லாம் பயந்து ஏதாவது ஒண்ணுக்கு பயந்து அதை மூடி போட்டவங்க கூட அதை தொடர்ந்து கை கொள்ளாதவங்க கூட நீங்க அவங்க புதிய சபைன்னு சொல்லி பயணிக்க மாட்டீங்க. உபதேசத்தில் நிலை நிற்கிறவர்களே சபை, அவர்களே கிறிஸ்துவின் சீசர்கள். வாசிங்க யோவான் 8:31. ஆமா ஆமா, கிறிஸ்துவின் உபதேசத்தினால் சபை கட்டப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் உபதேசத்தில் தொடர்ந்து தங்களை கட்டப்பட்டிருக்கிறவர்களை சபையா இருக்கிறார்கள். இப்படி யாரெல்லாம் கிறிஸ்துவின் உபதேசத்தில் புதிய எருசலேமுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறார்களோ அவர் எல்லாரும் மேலும் கர்த்தர் புதிய எருசலேமாக நம்முடைய பரிசுத்த நகரத்தின் நாமத்தை அவர் எழுதுவார். என் மேல் மாத்திரமல்ல. ஹல்லேலூயா. இல்லைன்னா உங்க மேல அந்த புதிய எருசலேம் என்கிற நாம வரையப்படாது. நீங்க புதிய எருசலேம்காரன்னு வாய் வீசலாம், வாய் வீச்சு வீசலாம், ஆனா நீங்க புதிய எருசலேம் சபை கிடையாது. அதையும் சீக்கிரத்தில் கர்த்தர் வெளியிறக்கமாக்குவார். கர்த்தருடைய கிரியை வெளிப்படாததுனால நம்ம கொட்டடிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். வெளிப்படுத்தல் 3:12 திரும்ப வாசிக்கலாம். ஜெயங்கொள்கிறவனோ அவனை தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். ஆமா, அவங்க அதுல இருந்து ஒரு காலம் அவனை நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஆமா ஆமென் அல்லேலூயா என் மேல் எழுதப்பட்டதாக கர்த்தர் என்று அதை உறுதிப்படுத்தும்படியாக எனக்கு காண்பித்தார். அந்த உறுதி நிச்சயம் எனக்குள்ளே இருக்கிறபடினால்தான், ஆவியானவரும் என்னோடு கூட சேர்ந்து ரெட்டிக்கிறபடினால்தான் நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக தூஷணங்களை சேர்த்து வாரி இறைத்தாலும் அந்த காரியத்துக்கு மத்தியிலாம் என்னால் என்னுடைய காரியம் என்ன, என்னுடைய தெரிந்து கொள்வது என்ன, என்னுடைய அழைப்பு என்ன என்பதை என்னால் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படாது இருக்கும் பொழுதே சொல்ல முடிகிறது என்றால் அது தேவனுடைய பலமாய் இருக்கிறது, பலமாக்கும். அது தேவனால், அது தேவ ஆவியினால், தேவனுடைய வார்த்தையினால் அது உறுதிப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய கிரிகள் வெளிப்பட்ட பிற்பாடு நான் தான் சொல்லலாம். அது வெளிப்படுறதுக்கு முன்பாகவே கர்த்தர் எனக்குள்ளாக இந்த காரியங்களை நிச்சயித்து தைரியமாக தேவ சமூகத்தில் சொல்ல முடியாத கர்த்தர் என்னை நிலைநிறுத்திருக்கிறமைக்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நான் ஏற்கனவே சேனை ஆண்டுகளால் சேனை என்னன்னு சரியா விலைக்கிட முடியலன்னு சொல்லி குழம்பி போயிருக்கிற, இருந்து வெளியே போனவங்களும் சரி, இல்லாது இருக்கிறவங்களும் சரி, மனிதர்களுடைய தவறான காரியங்களால விலைக்கு கொள்ளாமல் இருக்கிறவங்களுக்கு நான் சொன்னேன். உன்னத பாட்டுகளில் இருந்து ஒரு காரியத்தை எடுத்து நான் சொன்னேன். சூலமுத்தின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, திருச்சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சூலமுத்தி 2 சேனைக்கு ஒப்பாக இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சேனை ஊழியர் சேனை, இன்னொன்று விசுவாசிகள் சேனை கூட்டம். அது ஒன்று ஊழியர் கூட்டம், ஒன்று விசுவாசிகளின் கூட்டம். இது 2 சேர்ந்து தான் திருச்சபை, புதிய சில சபை என்று சொன்னேன். இப்பொழுது இருக்கிற
புதிய சிலம் என்று நாமகரணத்தை வைத்துக்கொண்டு அந்த போர்வைக்குள்ள தங்களை ஒழிச்சுக்கிட்டு புதிய சிலம் ஊழியக்காரங்கன்னு நாமத்தில் இன்னைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியர்கள்ல அநேகமா எல்லாரும் ஏதாவது ஒண்ணுல விழுந்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா! ஏதாவது ஒண்ணுல விழுந்து போயிட்டாங்க. ஏதாவது ஒண்ணுல விழுந்து போயிட்டாங்க. உபதேசத்தில் விழுந்து போயிட்டாங்க, பாவத்தில் விழுந்து போயிட்டாங்க, சுயத்தில் விழுந்து போயிட்டாங்க, மனிதர்களிடத்துல தங்களை வித்து போட்டாங்க, சாத்தான்கிட்ட தன்னை வித்து போட்டாங்க, தேவனுக்கு துரோகம் செய்தாங்க, சபைக்கு துரோகம் செய்தாங்க. இப்படி ஏதாவது ஒண்ணுல தலைமை மூலமா ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகமான பேர்கள் ஏறக்குறைய எல்லாரும் விழுந்து போயிட்டாங்க. விழுந்து போன ஒரு ஊழியர் கூட்டமா இருக்காங்க. ஏறக்குறைய 1-2 பேர் தப்புவார்கள் என்னமோ தெரியவில்லை. கிருபையாக நான் தப்பிக்கொண்டேன். அதுக்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்படி ஏகமா இந்த ஊழியர் புதிய சிலையுடைய இந்த ஊழியர் கூட்டம், அந்த ஊழியர் சேனை விழுந்து போனபடினால இதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு அல்ல தள்ளி விட்டுட்டு புதிய ஒரு ஊழியர் கூட்டத்தை ஏற்படுத்த கர்த்தர் சித்தம் கொண்டு அதற்காக தேவனாய் கர்த்தர் புதிய சிலை சபையிலிருந்து என்னை எழுப்பி என்னை கொண்டு கர்த்தர் ஒரு ஊழியர் கூட்டத்தை எழுப்புவதற்கு சித்தம் கொண்டு அதற்கு முதன்மையாக என்ன வச்சிருக்கிறாரு. ஒரு சிலர் என்ன கூட இந்த கர்த்தருடைய சேனையில் சேர்ந்திருக்கிறாங்க. இன்னும் அநேகர் வந்து சேருவாங்க. உலகம் முழுவதும் இருந்து வந்து சேருவாங்க. இந்த ஊழியர் கூட்டம், இந்த சேனை தான் இனி சபையை கட்டும் என்று நான் சொல்லி வருகிறேன். இப்போ கொஞ்சம் விளங்குன மாதிரி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு விளங்குனா சோத்திரம். இப்போ இருக்கிற ஊழியர் கூட்டம்லாம் விழுந்து போச்சு. நீங்கள் ஆவியில் உங்களை ஒருமுகப்படுத்தி நீங்கள் ஒவ்வொருத்தரையாக கண்ணுமுள்ள கொண்டு வந்து நிப்பாட்டி பாருங்க. இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, உலகத்தினுடைய மேன்மைகளுக்காக, உலகத்தினுடைய பவுசுகளுக்காக இவங்க சரியில்லைன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு கொடி பிடிக்கிற ஊழியக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு பின்னால போற ஊழியக்காரங்க இருக்காங்க. சோத்துக்காக ஊழியம் செய்யற ஊழியக்காரர்கள் இருக்காங்க. 4 பக்கம் அலைஞ்சிட்டு கடைசியில தன்னை சேர்க்கலைங்கிறதுக்காக இந்த சேர்க்காதவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமா கூடி இருக்கிறாங்க. இவங்க தங்களை காப்பாத்துறதுக்கு இப்ப கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இறைவனுடைய காரியங்களை காப்பாத்துறதுக்கு இல்ல, சபையை காப்பாத்துறதுக்கு இல்ல, சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு இல்ல. இவங்க எல்லாம் தடுக்கி விழுந்தவங்க, தடுமாறி விழுந்தவங்க, தலைகுந்துறங்க நேர்த்து விழுந்தவங்க தான். தேவனுடைய ஜனங்களை இன்னுமா அவங்களுக்கு கண் வெளிச்சம் உண்டாக மாட்டிருக்கிறது. அப்போ ஒரு நேர்த்தியான ஒரு ஊழியர் கூட்டம் என்னை கர்த்தர் உழைத்து செய்வதற்கு வேண்டும். அதற்காக கர்த்தர் என்னை தெரிந்தழைத்து என்னை கொண்டு கர்த்தருடைய சேனை எழுந்திருக்கிறார். நானும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். நான் குறைவுள்ளவனாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு முன்பாக ஏதாவது குறைகள் இருக்கலாம், நிறைய குறைகள் இருக்கலாம், ஆனால் நான் தேவனுக்கு பயப்படுகிறவனாக்கும். இதெல்லாம் சொன்னா சிலர் சொல்றாங்க, குறையில்லாத மனுஷன் யாரு தான் இருக்கா அப்படின்னு இந்த காரியங்களை எடுத்து சொன்னா சொல்றாங்க. குறை இருக்கலாம், துணிகரமான பாவங்கள் குற்றங்கள் இருக்கக்கூடாது தானே. துணிகரமான பாவங்களையும் குற்றங்களையும் செய்துவிட்டு ஒன்றும் செய்யாதவங்க மாதிரி வாயை தொடச்சிக்கிட்டு உத்தமர்கள் மாதிரி பலம் வர்றவங்களை கூட உங்களால இனம் கொண்டுக்கிட முடியலையா? உங்களுக்கு ஏதாவது இந்த உலக பிரகாரமான ஆதாயம் வழங்குறதுக்காக தெரிஞ்சு அவங்க பின்னால போறீங்களா? ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதை உங்களிடத்திலே நான் விட்டு விடுகிறேன். இதே நிலைமை இன்றைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கு தொடர் என்று சொல்வதற்கில்லை. கர்த்தருடைய கிரியை வெளிப்படாதபடினாலே அநியாயக்காரர்கள் நீதிமான்கள் என்றும் உண்மையாக கர்த்தருக்கு பின் செல்கிறவர்கள்
பரியாசத்துக்கு ஏதுவானவர்களாக இந்த நாளையில் இருக்கலாம். நாளைக்கு கர்த்தருடைய கிரியை வெளிப்படுகிற பொழுது கர்த்தர் தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, கர்த்தர் சபைக்கு மாத்திரமல்ல உலகத்துக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் தேவனாய் கர்த்தர் வெளிப்படுத்தி தமக்குள்ளாக தம்முடையவர்களை ஒரே சபையாக கூட்டி சேர்த்து வரிக்காக திருச்சபையை ஆயத்தப்படுத்துவார். புதிய சில சபையை ஆயத்தப்படுத்துவார். வேறொரு சபை இல்லை, இதுவே சபை. ஹல்லேலூயா. அந்த சபையிலே முன்னோடிகளாக இருந்தவரெல்லாம் வீழ்ந்து போனாலும் வீழ்ந்து போகாதபடி தேவனாய் கர்த்தர் என்னை பலப்படுத்தி எனக்குள்ளாக சபையை நிலைநிறுத்தியிருக்கிறார். அதனால் எனக்கு புதிய சிலவனுக்கு நாமம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் புதிய சிலன் சபையாக இருக்கிறேன், புதிய சிலமாக இருக்கிறேன். எனக்குள்ளே கிறிஸ்து ஜீவிக்கிறார், நான் கிறிஸ்துக்குள் ஜீவிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோதரிப்போமாக. சோதர ஆண்டவரே.